friends, welcome to Shamu's Kitchen. இன்னைக்கு நம்ம ரெசிபி ஒரு டேஸ்டியான கேப்சிகம் ரைஸ் அண்ட் இதுக்கு ஆப்டா ஒரு சூப்பர்வான பொட்டேட்டோ ஃப்ரை. இது ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் காம்போ. ஜென்ரலா கேப்சிகம்ஸை சைனீஸ் டிஷ்ல தான் ஆட் பண்ணியிருப்போம். பட் இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பர்வான வெரைட்டி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதிக ஆயில் சேர்க்காம இந்த உருளைக்கிழங்கு வறுவல் கூட சேர்த்து சாப்பிட ஒரு சாட்டிஸ்ஃபையிங் மீலா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்க ஒரு கிரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்க வேற கலர் கேப்சிகம்ஸும் சேர்த்து செய்யலாம், அது நம்ம சாய்ஸ் தான். கேப்சிகம்ஸை இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில 1 டீஸ்பூன் நெய் விட்டு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்டியா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு மீதி இருக்கிற நெய்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம்ஸை சேர்த்துக்கோங்க. கேப்சிகமை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரைஸ்ல கேப்சிகம் கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. நான் இங்க வடிச்ச சாதத்தை ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சிருக்கேன். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சாதம் கொஞ்சம் ஆறுனாதான் நல்லா இருக்கும். இந்த கேப்சிகம்க்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரைஸ்ல நீங்க உப்பு சேர்க்க மாட்டீங்கன்னா அதுக்கும் சேர்த்து இதுலயே உப்பு போட்டுக்கோங்க. நான் ரைஸ்ல உப்பு சேர்த்திருக்கேன், ஸோ குறைவா சேர்த்திருக்கேன். இதை கலந்து விட்டுட்டு பாயில் பண்ண ரைஸை சேர்த்து கிளறிக்கலாம். 1 கப் சாதம் சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சாதம் போட்டு கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கோங்க. அதிகமா சாதம் சேர்த்துற வேண்டாம். இது கூட 1/2 டீஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடர் சேர்த்துக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுலயே பருப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்ல டேஸ்டியா இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பவுடரை வீட்லயே எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பவுடர் இல்லைன்னா நீங்க சாம்பார் தூள் இல்ல பெப்பர் தூள் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சாதத்தை கிளறிட்டு லாஸ்டா ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸை லாஸ்டா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா சாதத்துல கசப்பு சுவை வந்துடும். இப்ப ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பை சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல உதிரி உதிரியா கேப்சிகம் ரைஸ் நல்ல ஃப்ளேவரோட ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா சூப்பர்வான ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணிடலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருங்க. உருளைக்கிழங்க வெளியிலே வச்சிருந்தோம்னா கலர் மாறிடும். இப்ப ஸ்டவ்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதும் உருளைக்கிழங்க தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க.
ரொம்ப சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட வேண்டாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனா இருந்தா அடிப்பிடிக்காம குக் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டாம். இதுல தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இந்த 2 ஸ்பூன் ஆயிலே போதும். இதுலயே நல்லா வெந்து வந்துரும். நான்ஸ்டிக் இல்லாம வேற பாத்திரம் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லனா அடிப்பிடிச்சிரும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். பொட்டேட்டோவோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துரும். ஃப்ளேமை சிம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா கரிஞ்சு போயிரும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு பீஸை இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கரம் மசாலாவை கடைசியா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா கரிஞ்சு போயிடும். லாஸ்டா சேர்த்துக்கிட்டாதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நிறைய ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணாம கொஞ்சமா ஆயில் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு. கேப்சிகம் ஃப்ளேவரோட அருமையான இந்த வெரைட்டி ரைஸ்க்கு கரம் மசாலா வாசனையோட குறைவான ஆயிலில் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ சூப்பர்பாக இருக்கும். இந்த காம்போல லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காம சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.